கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 13/1/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை செய்யும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய அன்பின் கரம் எப்போதும் இவரோடு இருப்பதாக. நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அற்புதம் அடையாளங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் நம்பிக்கையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக தகப்பனே. செப்பனியா 3:15 இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி இவர் நடுவில் இருந்து அற்புதத்தை செய்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க, நன்மையை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 13/1/2026 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறபடி கோளும் கைத்தலும் தேசத்தை தேற்றமுடைய அற்புதத்தின் கரம் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்திய தேசத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், கிருபையானது தேசத்தின் மீது வரட்டும். சமாதானத்தின் தேவனே அப்பா, சமாதானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமென்.